ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மிஸ் ஆன ஓட்டர் ஐடி வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எபிக் டவுன்லோட். ஓகே, இப்போ என்னுடைய ஹோம் பேஜுக்கு நான் போயிடுறேன். இதான் வந்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வெப் பேஜ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த எபிக் டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எதாவது புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை என்னுடைய எபிக் நம்பர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எபிக் நம்பர் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எபிக் நம்பர் வச்சுட்டு இப்போது யூபிஎக்ஸு இல்லை யூஎஸ்சிஎஃப் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். உங்களுடைய எலெக்ஷன் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே வந்து ஒரு எபிக் நம்பர் இருக்கும். அந்த எபிக் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, நான் வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். அப்படிங்கப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து இதில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜர் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களோட இல்லை நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு எபிக் என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மோட ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூ இல்லை. நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு மாறும். எபிக் நம்பர்னா என்டர் எபிக் நம்பர்னு மாறும். ஓகே, இதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, நான் வந்து ஒரு இந்த நம்பர்ஸ்லாம் போட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஹைட் பண்ணி வீடியோ காமிக்கிறதுக்கு நான் பேசாமல் டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மற்றெல்லாம் எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணி தாங்க ப்ரோ, இல்லை அப்ளை பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்னா கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். ஓகே, அதுக்கு வந்து என்னென்னா சம் அமௌண்ட் வந்து நான் கேட்பேன். ஓகே, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. அதே மாதிரி இது எல்லாமே நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் அப்படின்னு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆன்லைன் அப்படின்னா நம்மளாக அப்ளை பண்ணி நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மொபைல் ஃபோன் இல்லாமல் யார்ட்டையுமே இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நீங்கள் போய் மற்ற கடையில் போய் அவங்களும் இதே தான் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 200 எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அப்போ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணி நீங்களே டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ ஆன்லைனில் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் தான் நம்மளால் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து ஆன்லைனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸும் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.